Hello friends, welcome back to the channel. இன்னைக்கு வீடியோல வந்து ஹோம்மேட் காஜல் வந்து எப்படி ரெடி பண்ணலாம்ன்றத பத்தி பார்க்கலாம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கீழ உள்ள subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்க and பக்கத்துல இருக்க bell ஐகானையும் press பண்ணுங்க. அப்பதான் எங்களோட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் பண்ணாம கிடைக்கும். காஜல் பண்றதுக்கு நான் இங்க வந்து 2 அகல் விளக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி dry ஆனதுக்கு அப்புறம் வச்சிருக்கேன். இதுல வந்து கொஞ்சமா நான் castor oil அப்ளை பண்றேன். நல்லா ஃபுல் பண்றேன். விளக்கு ஃபுல் ஆகுற வரைக்கும். விளக்கெண்ணெய் வந்து கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சி. அதனால இப்போ நான் 2 விளக்கு நல்லா ஃபில் பண்ணிட்டேன். இதில் வந்து நல்லா காட்டன் திரி வந்து யூஸ் பண்ணுறேன். 2 திரி வந்து போடுறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஆயிலில் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம் திரியை. இப்போ திரி வச்சாச்சு. நெக்ஸ்ட் இதில் வந்து நான் தும்பப்பூ வந்து ஆட் பண்ணுறேன். தும்பப்பூ வந்து கண்ணுக்கு வந்து அவ்வளோ நல்லா குளிர்ச்சி தரும். ஸோ இந்த பூவை வந்து கொஞ்சமாக பிச்சு போட்டிருக்கேன் அந்த ஆயில் கூடயும். நெக்ஸ்ட் இது வந்து பொன்னாங்கண்ணி இலை. இந்த பொன்னாங்கண்ணி இலையை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நம்ம ஆல்ரெடி அந்த தும்பப்பூ போட்டிருக்கோம்ல அந்த விளக்கெண்ணெயிலையும் இதையும் பிச்சு போட்டுடுறேன் சின்ன சின்ன பீசஸாகவும். பொன்னாங்கண்ணி இலையும் தும்பப்பூவும் நெக்ஸ்ட் வந்து விளக்கெண்ணையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது மூணுமே உங்கள் கண்ணுக்கு வந்து எந்த ஒரு இரிட்டேஷனும் கொடுக்காது. உங்கள் பாடியும் நல்லா கூல் பண்ணுறதுக்கு இந்த கண்மை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம மூணையும் சேர்த்தாச்சு. இதில் வந்து விளக்கேற்றிடலாம். இப்போ விளக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரே டைரெக்ஷனில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நான் வந்து சேம் அளவு உள்ள சில்வர் கிளாஸ் வந்து 3 சைடு வந்து வைக்கிறேன். இந்த கிளாஸ் வந்து சேம் அளவு இருந்தால் தான் இது மேலே ப்ளைட் நிற்கும். இப்போ நான் வந்து சில்வர் ப்ளைட் வந்து வைக்கிறேன். லைட் வெயிட்டாக இருக்கிற ப்ளைட் வந்து வைக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா விளக்கு எரிஞ்சு நல்லா ட்ரை ஆகிறதுக்கு 4 hours ஆகும். இப்போ தீபம் வந்து நல்லா எரியுது. இதோட ஸ்மெல் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் ப்ளைட்டை வந்து ரிமூவ் பண்ணுறேன். இப்போ நல்லா கருகிடுச்சு. ப்ளைட்டில் வந்து நம்ம பவுடரும் கிடச்சிருச்சு, காஜல் பவுடர். இதிலேருந்து தான் நம்ம கண்மையை வந்து ரெடி பண்ண போகிறோம். இதை நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணுறனால நம்ம ஆல்ரெடி மார்க்கெட்டில் வாங்குகிற ப்ராடக்டை விட இந்த காஜல் வந்து அவ்வளோ நல்லா ப்யூர் பிளாக்காக இருக்கும். எந்த ஒரு இரிட்டேஷனும் இருக்காது. இப்போ இந்த பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணலாம். இது கூட நான் வந்து லைட்டாக ஃபிங்கரில் வந்து கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். இந்த கோகோனட் ஆயிலில் வந்து லைட்டாக டெமோக்காக கொஞ்சம் பவுடரில் வந்து மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ ப்யூர் பிளாக்காக இருக்குதுன்னு. நல்லா சாஃப்டாக இருக்குது லைட்டாக டிப் பண்ணதும். இப்போ நான் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் என்னோடய ஹேண்டில். கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து 1 year வரை யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு எக்ஸ்பிரி டேட்டும் இதுக்கு தேவையில்லை. இது நம்ம நேச்சுரலாக வீட்டிலேயே பண்ணுறனால குழந்தைங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். டெய்லி அப்ளை பண்ணாலும் கண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ இதை தான் நான் வந்து என்னோடய குழந்தைக்கு டெய்லி அப்ளை பண்ணுவேன். ஸோ ரொம்பவே நல்லா க்ரீமியாக இருக்கும், லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், ஸ்மட்ச் ப்ரூஃபாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த காஜலை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட்டில் வாங்குகிற காஜலை விட இது ரொம்பவே நேச்சுரலானது, ரொம்பவே பெஸ்ட்டானதும் கூட. இந்த காஜலை நீங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்றதை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.